ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் எங்கெங்கெல்லாம் போக போகிறேன்னு. அந்த பயணத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். காலைலே ஓடி வந்து என் அக்கா பசங்க என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தாங்க. என்ன கார்டுன்னு பார்த்தா வெல்கம் கார்டாக பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்களேன். எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பசங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான். சரி வாங்க இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிச்சைவாரம். நம்ம ஊர்லேருந்து பிச்சைவாரம் போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் தான். பிச்சைவாரம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2வது மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இன்றைக்கி நம்ம அங்கே போய் போட் பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் மட்டும் போல் என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து போகிறோம். எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அவங்களும் ஜாலியாக எக்ஸைட்டாக வராங்க. நம்ம வீட்டிலனே கிளம்பும் போது முடிவு பண்ணிச்சு லஞ்சு வெளியே போய் சாப்பிட்லான்னு. அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ஃபேமஸ். அதனால் நம்ம அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோல் வச்சுருக்காங்க ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. இங்கே பைக்குக்கு, காருக்கு, பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. மணி பார்த்தீங்கன்னா மதியம் 1 இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிச்சைவாரம் ரீச் ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இப்போ நம்ம கில்லேங்கிற ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே மண்சட்டி சோறு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டு பார்க்கலாம். நாம் வந்த டைம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க கடையில். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடவே உட்காந்தோம். இங்கே வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை, வஞ்சரம் மீன் ஃப்ரை, எறா, நண்டு, மீன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். சுட சுட நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. இந்த எறா தொக்கு, இந்த கனவா தொக்குலாம் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. மீன் நல்லா சுட சுட வந்துச்சுங்க. என்னால் புட்டு கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி சுட சுட இருந்துச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா நண்டு தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பை போட்டு பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ பிச்சைவாரம் உள்ளே போகலாம். என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா போட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்களாம் இவ்வளோ கூட்டத்தினால. சரி திருப்பி இன்னொரு நாள் வரலான்னு போயாச்சுங்க. 3 days later. இப்போ பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு. அன்னைக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நாங்கள் முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேறு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லீவ் வேறையா, அதனால தான் நம்மளால் உள்ளே போக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிக்கெட் ப்ரைஸு. ஒன்று வந்து துடுப்பு படகு, இன்னொன்று வந்து மோட்ரு படகு. துடுப்பு படகுல பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிறதுக்கும் 6 பேர் போகிறதுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இதில் வந்து தூரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். இதையே மோட்ரு படகுல பார்த்தீங்கன்னா 8 பேர் 2 கிலோமீட்டர் கூட்டு போகிறாங்க. டிக்கெட் ப்ரைஸ் அந்த போர்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் போகிற படகு பார்த்தீங்கன்னா துடுப்பு படகுங்க. இயற்கையை பொறுமையாக ரசித்து போகலான்னு நம்ம அந்த படகு எடுத்தோம். சரி லைஃப் ஜாக்கெட் போடலான்னு போனோங்க. ஆனால் லைஃப் ஜாக்கெட்டுக்கு லைஃப் இல்லாத மாதிரி இருக்குதுங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஃபீன்னு தனியாக கலெக்ட் பண்ணுறாங்கங்க. இந்த போர்டை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் போட் ஏறிட்டேங்க. வாங்க இப்போ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த பிச்சைவார காடை பார்க்கறதுக்காக பல ஊர்லேருந்து வராங்கங்க. நான் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வரேங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா துடுப்பு போட்டு போகிற வழிங்க. மோட்ரு போட்டுக்குன்னு தனி வழி இருக்குங்க. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் குறுக்கலாக இருக்கும், அதனால் மோட்ரு போட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். உள்ளே போக போக இந்த காடோட அடர்த்தியை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த சைடும் மரம், அந்த சைடும் மரம், நடுவில் போட் போகிறதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு வர பெஸ்ட்டு சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி. இந்த சீசனில் வந்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். துடுப்பு போட்டில் போகிற அனுபவமே பொறுமையாக எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போக முடியுதுங்க. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா பல உயிரினங்களுக்கு ஒரு இல்லமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம போட்டு திரும்பி கரைக்க போகுது. இந்த அனுபவம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இறங்கினதுக்கு அப்புறமா பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்கங்க, வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நாள் இதோட முடியுது. அடுத்து நான் ஊரில் எங்கெங்கெல்லாம் போக போகிறேன்னு நான் அடுத்த வீடியோலும் பார்க்கலாம்.